ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி போடுங்க, நான் எவ்வளோ டேஸ்ட்டாக வச்சாலும் அதை நல்லா இருக்க மாட்டேங்குது, பர்ஃபெக்டான ஒரு சாம்பார் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த சிஸ்டர்ஸ்க்காக, அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஷாய்ஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் மொபைலில் தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1.5 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு நான் 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். சில பேர் வந்து காயோடைய வெங்காயம் தக்காளிலாம் சேர்ப்பாங்க, ஆனால் பருப்பில் சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஒரு 4 பல்லு பூண்டு, பாதி பெரிய வெங்காயம் 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இதை சேர்த்துட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டோன்னா பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காய் வேக போட்டுடலாம். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் வந்து இந்த மிச்ச பாதி வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன், இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக 2 முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பருப்பு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், அது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கும் இந்த காய் வேகிறதுக்கும் அந்த டைமிங் கரெக்டாக வரும். இப்போ வெறும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, அதுக்கப்புறமா இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூள், அதுக்கப்புறம் சாம்பார் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த காயை இந்த மசாலாவோட நல்லா வதக்கிக்கலாம். அப்போ இந்த காய் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டு போட்டிங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவில் அந்த காய் நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி வந்து நான் ஊற வச்சுருந்தேன், அந்த தண்ணியை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். நான் மாங்காய் ஆட் பண்ண போகிறதுனால புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு 4 துண்டு மாங்காய் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 5-6 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டால் சூப்பராக காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஒரு 6 மினிட்ஸில் காய் நல்லா வெந்திருக்கு. முருங்கைக்காய் நல்லா வெடிச்சிருக்கு பாருங்கள், அப்போவே முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ பாருங்கள், காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம வேக வச்சிருக்க பருப்பை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்துக்கலாம். 4 விசில் நம்ம விட்டோன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் பருப்பு. இப்போ பருப்பு சேர்த்தாச்சு பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் குக்கர் அலசிட்டு நான் இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். மாங்காய் வந்து எப்போவுமே புளி சேர்க்கும் போது சேர்த்துக்கோங்க. காயோடு சேர்த்திங்கன்னா மாங்காய் ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால தான் நம்ம புளி சேர்க்கும் போது அந்த மாங்காய் பீஸ்லாம் நம்ம சேர்த்தோம். இப்போ ஒரு கொதிச்சதுக்கப்புறமா தாளித்து விட்டுடலாம். இப்போவே உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு இருக்கப்போ கொஞ்சமாக வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம சாம்பார் தாளிக்க போகிறோம். சாம்பார் தாளிக்கிற மணத்தில் தான் அந்த சாம்பாரோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும், அப்போ தான் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொதிச்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்க சாம்பாரில் நம்ம தாளித்து வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் தாளித்து சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து காய் சேர்க்கும் போது பெருங்காயம் சேர்த்தோம், நீங்கள் தாளிக்கும் போது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளித்த உடனே சாம்பாரை மூடிடணும், அப்போ தான் அந்த மனம் வந்து சாம்பாரில் அப்படியே இருக்கும். இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சீசனில் மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே கிடைக்கும், அதனால எல்லாம் சேர்த்து சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு ஊற்றி சாப்பிடுங்க. இந்த மாதிரி சூடாக சர்வ் பண்ணுங்கள். எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க பாராட்டுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி
மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறைய வேணும்னா மறக்காமல் நம்ம ஷாய்ஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, பி பாசிட்டிவ், ஃபுட் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.